ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சூரிய கிரகணத்தன்னைக்கு வரக்கூடிய சோமவார அமாவாசை. என்ன செய்தால் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும், சூரிய கிரகணம் எந்த நேரம் எந்த நாள் வருது, சூரிய கிரகணத்தப்ப செய்யக்கூடாதது செய்யக்கூடியது, இதை பற்றின முழு விளக்கங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாள். இந்த அமாவாசை நாள் குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட கிழமையில் வரக்கூடியது, மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பங்குனி அமாவாசை சூரிய கிரகணத்தன்னைக்கு வரதுனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு சைத்திர அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய தொழில் வேலையில் அதிக முன்னேற்றத்தையும் அதிக வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தும், செல்வ செழிப்பை உண்டாக்கும். இந்த நாளில் நம்ம ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் வழங்குறது சிறப்பு. இந்த நாளில் கிரகணம் வருது. இந்த நாளில் என்ன செஞ்சால், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுங்கிறத பார்க்கலாம். திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். முன்னோர் வழிபாட்டிற்குரிய அமாவாசை திங்கட்கிழமை சனிக்கிழமையில் வந்தால் மிக மிக விசேஷமான ஒன்று. சோமவார அமாவாசையில் நம்ம புனித நீராடுவது, விரதம் இருப்பது, மகாவிஷ்ணுவை வழிபடுறது, முன்னோர்களை வழிபட தர்ப்பணம் கொடுக்கறதுலாம் நமக்கு நிறைய புண்ணிய பலன்களை தரும். அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசையும் சூரிய கிரகண நேரத்துலையும் வருது. இதனால் இந்த நாள் கூடுதல் சிறப்பு மிக்கதுங்க. மிக மிக அரிதான நாள். அமாவாசை 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. சூரிய கிரகணத்தோட நேரம்னு பார்த்தா திங்கட்கிழமை 8ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 9:12க்கு துவங்கி அதிகாலை ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை 2:22 வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்குது. இது முழு நேர சூரிய கிரகணமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபட்டு விரதம் இருந்தாக்கா இந்த நாளில் நமக்கு எந்தவித தோஷமும் நமக்கு நேராது. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னாக்கா இந்திர யோகம் இந்த சோமவார அமாவாசைனால் உருவாகிறதுனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில் பெருமாளை வழிபட்டோம்னா நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை தினத்தில் இந்த இந்திர யோகம் வருது. இந்த இந்திர யோகம் ஏப்ரல் 8ஆம் தேதி மாலை 6:14 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் வழிபாடு சுப நிகழ்ச்சி எல்லாமே நடத்துறது சிறப்பு. சிவபெருமானுக்குரிய சோமவாரத்தில் வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இந்த நாளில் நடக்கும் கிரகணம் இந்திரயோக நேரத்தில் சிவனை வழிபட்டாக்கா நிச்சயம் நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். ருத்ர அபிஷேகம் செஞ்சு சிவனையும் பார்வதியும் வழிபடுறது சிறப்பான ஒன்று. கிரகண நேரத்தில் நைட்டு நேரத்தில் சூரிய கிரகணம் வர்றதுனால நம்ம முன்கூட்டியே 9 மணிக்குள்ளாக நம்ம சாப்பிட்டுடலாம். தர்பப்புல்ல உணவு பண்டங்கள்லாம் போடுறது மிக மிக சிறப்பு. அரிசி, பால் இருந்துச்சு, பால் அந்த மாதிரி இதிலெல்லாம் தர்பப்புல்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி, கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுறதுங்கிறது மிகவும் சிறப்பானது. இந்த கிரகண நேரத்தில் இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லலாம். இது இரவு நேரத்தில் வர்றதுங்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அப்படின்னாலும் இந்த தோஷம் கிரகணம் அப்படின்னாலே ஒரு தோஷங்கிறதுனால நீங்கள் இது முடிஞ்சதும் குளிச்சுறது நல்லது. வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடுங்க. சூரிய கிரகணம் தொடங்கி முடிகிற வரைக்கும் உங்களுடைய குலதெய்வம், பித்திருக்கள், இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கிறது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் நிகழும் பொழுது கடவுளின் பெயரை உச்சரிக்கிறது நல்லது. காயத்ரி மந்திரம் இதெல்லாமே சொல்லணும். கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் தேங்காய் வச்சுக்கணும். கிரகணம் முடிஞ்சதும் அந்த தேங்காவை ஓர நதியில் விடுறது சிறப்பு. கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வயிற்றில் காவி இருக்குது பார்த்தீங்களா, அதை பூசிக்கலாம். இது செய்யறதுனால சூரிய கிரகணத்தினால வயிற்றில் உள்ள குழந்தைக்கு எந்தவித எதிர்மறையான விளைவும் ஏற்படாது. கிரகண நேரத்தில் துளசி இலைகளை சாப்பிடலாம். ஊசி, கத்திரிக்கோள் இதெல்லாம் பயன்படுத்துகிறத கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கணும். நல்ல ஓய்வு எடுக்கணும். எந்த ஒரு தேவையில்லாத வேலை எதுவும் செய்யக்கூடாது. வெளியில் சூரியனை பார்க்குறது,
அதெல்லாம் கூடவே கூடாது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம செய்கிற சில தவறுகள் கூட நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது உறுப்புகளில் சேதத்தை ஏற்படுத்தும். அதனால் கிரகண நேரத்தில் மிக மிக எச்சரிக்கையாக சாமி ஏதாவது உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தையும் உங்கள் குல தெய்வத்தையும் மனசார நினச்சிக்கிட்டு இருக்கிறது மிக 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 நல்லது. கிரகண நேரத்தில் ஓம் சிவாய நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் சரவண பவ, ஸ்ரீராம ஜெயம், ஓம் நம சிவாய இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். கிரகணம்ங்கிறது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறதில்ல, ஏற்படுத்தாது. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மிக 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 எச்சரிக்கையாக சூரிய கிரகணத்தில் இருக்கணும். இது அவங்க பயப்படணுங்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் விஷயம் இல்லாமல் எதையும் சொல்லிட்டு போகலை. அவங்க அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பார்த்ததுனால தான் கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட அவங்க சொல்லி வச்சுட்டு போனதை நம்ம பின்பற்றணும். இந்த மாதிரி கிரகண நேரத்தில், ஏன்னா இது சூரிய கிரகணம், அமாவாசை எல்லாமே ஒன்றா வரக்கூடிய இந்த நாளில் நம்ம இறை வழிபாட்டில் முழுமையாக நம்மளை அர்ப்பணித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பல விதங்களில் நன்மைகள் ஏற்படும். நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு சந்தோஷம். நிச்சயம் இந்த ஒரு தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.